அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை வராகி நிலையம் வழிபாடு செய்யும் பக்தர்கள் உங்களுக்கு பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது, கடன் தொல்லைகள் இருக்கின்றது, நகை அடமானத்தில் இருக்கின்றது, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் செய்து பாருங்க. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நிறைய பேர் வட்டிக்கு அதிகமாக பணம் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வட்டியெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக குறையும். சீக்கிரமாகவே அந்த கடன் அடைப்பதற்கான யோகம் வராகினே தருவாங்க. அதே போல் நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக அந்த நகை உங்கள் கைக்கு வரும். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு செய்யும்போது நமக்கு பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுக்கும். எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது ஒரு அகல் விளக்கு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பழைய அகல் விளக்கு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதில் கல்லுப்பு பரப்பிக்கோங்க. கொஞ்சம் மட்டும் பரப்பினா கூட போதும். பரப்பிட்டு 3 மிளகு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் குங்குமமும் வைத்து நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அதை நகை வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே நகை லாக்கர் உங்களுக்கு எங்கே இருக்கோ, பீரோவில் இருக்கோ, இல்லைன்னா எங்கே நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த இது அப்படியே நீங்கள் வச்சுருங்க. இந்த கண்ணாடி பவுல் வச்சுருந்தாலும் சரி அல்லது அகல் விளக்கில் வச்சுருந்தாலும் சரி வச்சுடுங்க. நகை சீக்கிரமாக திரும்பி வரும். அதே போல் உங்களுக்கு கடன் பிரச்சனை, லோன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இன்னொரு அகல் விளக்குலையும் நீங்கள் கொஞ்சம் கல்லுப்பு பரப்பிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 கிராம்பு வைங்க. கிராம்பு வைத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துட்டு ஒரு வசம்பு வச்சு நீங்கள் அதை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை எல்லாமே தீரும். அப்புறம் பூஜையில் நம்ம வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பூஜையில் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. வராகிமன் பாத்தில் வச்சுருங்க. வைத்துட்டு தாயிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு இருக்கிற பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே தீர வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை ஒரு சிவப்பு நிற துணியில் கட்டி வச்சுருங்க. கட்டி உங்கள் நிலைவாசல்கிட்ட உள்பக்கமாக நீங்கள் கட்டி வைக்கலாம். அப்படி இல்லை கெட்டுறதுக்கு அங்கே தோதுப்படலை அப்படின்னு நீங்கள் பூஜையிலே வைத்துடலாம். அப்படியே கட்டி நீங்கள் வச்சுருங்க. மறுநாள் அதை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல தான் போடணும். நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கல்லுப்பு பரிகாரம் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது எப்போ வேண்டுமானாலும் எடுக்கலாம். 21 நாட்கள் கழித்து அல்லது செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற எந்த நாள் வேணுமானாலும் எடுத்து அதை கால்படாத இடத்துல போட்டுறணும். ஓடும் தண்ணீரில் கூட நீங்கள் விட்டுறலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செய்துட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அல்லது மாதம் ஒரு முறை நீங்கள் செய்துட்டு வந்தாலும் சீக்கிரமாக உங்களுக்கு இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே தீரும் உங்களுக்கு. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, இது இந்த பரிகாரம் எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா, செவ்வாய் ஹோரையில் தான் நீங்கள் செய்யணும். செவ்வாய் ஹோரை இரவு 8 to 9. நீங்கள் பூஜை பண்ணாட்டா கூட இந்த பரிகாரம் மட்டுமாவது நீங்கள் சீக்கிரமாக செய்து வச்சுருங்க. இப்போ பூஜை பண்ணுபவர்கள் வராகிமனுக்கு மாலை 6 மணிக்கு மேலே விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாமே தீரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம தானம் கொடுக்கணும். எந்த நேரத்தில்னா செவ்வாய் ஹோரை நேரத்தில் தான் தானம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே தானம் கொடுத்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன தானம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு எறும்புக்கு கூட நீங்கள் சர்க்கரை போட்டால் கூட உங்களுக்கு அது நல்ல பலன் கொடுக்கும். கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீரும். செவ்வாய்க்கிழமை நமக்கு கடனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கடனை அடைப்பதற்காகவும் நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைப்பதற்கான பணத்தை நம்ம எடுத்து வச்சாலும் நமக்கு சீக்கிரமாக கடன் அடையும். இப்போ நீங்கள் இப்போ ஒரு பேங்க்கில் நீங்கள் நகை அடமானத்தில் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்கமே, அந்த நேரம் அந்த செவ்வாய் ஹோர நேரம் மதியம் 1 to 2 அந்த நேரத்தில் போய் கொஞ்சோண்டி அமௌண்ட் கட்டிட்டு வாங்க. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை கட்டிட்டு வந்துடுங்க. சீக்கிரமாக அந்த கடன் அடையும். இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் கடனை நம்ம அடைச்சோம் அப்படின்னு நமக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கடனை அடைச்சிட்டு நம்மளுடைய நகை சீக்கிரமாக நம்ம கைக்கு வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, உங்கள் குலசாமியை நல்லா வேண்டிட்டு இதெல்லாம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவங்க நினைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இத்தனை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்ற முடியும். நம்ம என்னதான் நம்ம இஷ்ட தெய்வம்ங்கிறத நம்ம ரொம்ப வழிபாடு செஞ்சாலும் நம்ம குலதெய்வம் அருள் இல்லாமல் மற்ற தெய்வங்களோட அருளும் நமக்கு கிடைக்காது. அதனால் உங்கள் குலதெய்வத்தை எப்போதுமே மனசில் நினைத்து கொண்டே இருங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். எல்லோருக்குமே வாழ்வில் ஏற்றமும் இறக்கமும் வந்து கொண்டு தான் இருக்கும். இறக்கம் வரும்போது நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். எல்லாம் சரியாகும், காலம் கடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்து பாசிட்டிவாக இருந்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஏற்றம் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். அதனால் கடன் இருப்பவர்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் மற்றும் இறைவன் மேலே நம்பிக்கையிலையும் உறுதியாக நீங்கள் இருக்கணும். அந்த கடன் அடைப்பதற்கான ஸ்டெப்ஸ் நீங்கள் எப்போது எடுக்கிறீங்களோ அப்போ அது கடன் அடையும். நம்மக்கிட்ட கடன் இருக்குது, அதை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அது இருந்துகிட்டே தான் இருக்கும்.
நீங்கள் எப்போது வந்து அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிற உங்கள் மைண்டில் அதை விட்டு நம்ம அதை கடனை அடைக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் வந்து அதை அடைவதற்கான நேரம் வந்து விட்டது அப்படிங்கன்னு அர்த்தம். அது வாட்டில் கடன் பேங்கில் வந்து ஒரு நகை அடமானம் வச்சிட்டோம், அது வாட்டில் இருக்கட்டும், நம்ம வாட்டில் இருப்போம், வட்டியை மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு அது வாட்டில் இருக்கும். வருஷ கணக்காக கூட அது வாட்டில் இருக்கும். நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், கட்டணும், சீக்கிரமாக நம்ம கைக்கு அந்த நகை வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக அது உங்கள் கைக்கு வந்துடும். நமக்கு இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயல்லையும் அது இருக்கின்றது. உங்களுடைய செயலில் தான் அது சீக்கிரமாக நல்லபடியாக முடிக்க முடியும். நமக்கு ஒரு சப்போர்ட் வந்து நம்ம இறைவனை எடுத்துக்கிடணும், மற்றபடி எல்லாமே நம்ம தான் பண்ணணும். பணத்திற்கு உழைக்கணும், சிக்கனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில தாந்திரிக பரிகாரம், இதில் இந்த பரிகாரம்லாம் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் எடுத்து விட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். நிச்சயமாக இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் நிறைய பேர் செய்து நல்ல பலன் வந்து அடைந்திருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கல்லுப்பு பரிகாரம் எல்லாமே கேட்டது கொடுக்கும். செவ்வாய் ஹொரையில் செய்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பண பிரச்சனை அடியோடு தீரும். அதை விட ரொம்ப முக்கியமானது கடன் வாங்கக்கூடாது. எந்த சூழ்நிலையில் நம்ம கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் திரும்பவும் நீங்கள் கடனுக்குள்ளே போக மாட்டீங்க. இல்லைன்னா பரவாயில்ல, வட்டி இவ்வளோ கம்மி தானே. நிறைய பேர் என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்னா, நகை அடமானத்தில் வைக்கிறவங்க ஃபுல்லாக பேங்கில் கொஞ்சம் வட்டி கம்மி தானே அப்படின்ட்டே போய் திரும்ப திரும்ப வச்சு அவங்க அதில் ஏதாவது ரொட்டேஷன் பண்ணிக்கிறாங்க செலவுக்கு. அப்படி பண்ணுறதுனால தான் அவங்களால மீண்டு வர முடியல. வட்டி கம்மி தான், ஆனால் நம்ம அசல் நம்ம தானே கொடுக்கணும், கொடுத்தா தானே அந்த செயின் நம்மக்கிட்ட திரும்ப கொடுப்பாங்க. அது நம்ம நினைக்கிறது இல்லை. வட்டி கம்மி அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. நிறையா அந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வட்டி கம்மியாக இருக்கோ அவங்களாம் அதிகமாக ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் எப்போது உங்களுடைய பொருளை நீங்கள் பயன்படுத்தணும், செயின் அடமானம் வைக்கிற அனைவருமே பார்த்தீங்கன்னா எப்போதும் உங்களுடைய பொருளை நீங்கள் வைக்க போகணும் அப்படின்னா, உங்களால் முடியல, என்ன பண்ணாலும் முடியல, எனக்கு இந்த செயின் வச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். முடிந்த அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது நல்லா கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வட்டி இல்லாமல் கடன் வாங்கி அது சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நம்ம வந்து நம்பிக்கையாக திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே உதவி செய்வாங்க. ஆனால் திருப்பி கொடுக்கறது கிடையாது யாருமே. இப்போ வந்து ஒரு கடன் நம்ம என்னென்னமோ பொய் சொல்லி வாங்கிடுவாங்க, ஆனால் திரும்பி கொடுக்க மாட்டாங்க. அது யாரோ ஒருத்தர் 2 பேர் தப்பு செய்கிறதுனால எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே அந்த ஒரு எண்ணங்கள் வந்துடும். அது வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம சரியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப உங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வட்டி இல்லாமல் கடனை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. ஏதாவது தேவை அவசரம்னா மட்டும். நம்ம வந்து இந்த நகை வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்துக்கு உள்ள பொருள். குரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடமானம் வைக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வறுமை கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். நம்மளால் மீட்ட முடியாது, செய்ய முடியாது, பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முடியாத சூழ்நிலைக்கு மட்டும்தான் அடமானத்திற்கு போகணும். நிறைய பேர் அடமானம் வச்சு நிறைய ஆடம்பர பொருள் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க, அவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுன் நகை 5 பவுன் நகை போய்ட்டு வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பொருள் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி தவறு பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு நகை நம்ம அடமானம் வைக்கிறோம், ஒரு பணம் வந்து வட்டிக்கு வாங்குகிறோம் அப்படின்னா எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் வாங்கணும். அதாவது கல்விக்கும் மற்றும் மருத்துவமனை செலவுக்கு வாங்கினா மட்டும்தான் அது தவறு கிடையாது. மற்ற நீங்கள் எதற்கு வாங்கினாலும் அது தவறு தான். வட்டிக்கு கடன் இது வாங்குறது மிகப்பெரிய தவறு. எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் நம்ம வாங்கணும். செவ்வாய்க்கிழமை தோறும் இதை கட்டாயமாக செய்துட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி நீங்கள் வைங்க. இனிமே பார்த்தீங்கன்னா எந்த தவறும் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வராகி பக்தர்கள் கடன் பிரச்சனைலாம் நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்கள் எல்லாருக்காகவுமே பிரார்த்தனை பண்ணுங்கள். சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் தீரும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், வராகியம்மன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.